ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல சுட சுட சாதம், இட்லி, தோசை கொடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டு தலைக்கறி குழம்பு ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இனி எப்பயுமே இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு ஆட்டோடைய தலைக்கறி எடுத்துருக்கேங்க. இது நமக்கு கிலோ கணக்கில் 1 கிலோவுக்கு மேலே ஒரு 50 கிராம் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ தலைக்கறியை சுத்தம் பண்ணுறம்போது கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஆட்டோடைய மூளையை இது மாதிரி கழுவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இதை நம்ம கடைசியாக தான் குழம்போட ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், சின்னதாக ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே நம்ம நான்வெஜ் ரெசிபியெல்லாம் பண்ணுறம்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. ரொம்பவே காரமாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் நல்ல பழமாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ தலைக்கறி குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். குழம்பு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ தலைக்கறியை கட் பண்ணி வாங்கும்போது ரொம்பவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்காதீங்க. குழம்புல அதிகமாக எலும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ தலைக்கறி இஞ்சி பூண்டு விழுதோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ தலைக்கறி மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட தலைக்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ தலைக்கறி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அது வெந்து வரும்போது ஹார்ட் ஆகிடும். அதனால் நம்ம மீடியம் ஹீட்டில் 10லேருந்து 12 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10லேருந்து 12 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் தலைக்கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும்.
10 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ தலைக்கறி குழம்புக்கு தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டாம். இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். அவ்வளோதான். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டோடைய மூளையை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆட்டோடைய மூளையை நம்ம தனியாக கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இந்த தலைக்கறியோட சேர்த்து செய்கிற போது தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். முழுசாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரும் 10 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தலைக்கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கரெக்டாக 10லேருந்து 12 விசில் வேக விட்டீங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். ஒருவேளை லைட்டாக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வேக விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். ஸோ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து இருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது இப்போ மீடியம் ஹீட்டில் லைட்டாக ஒரு கொதி இருக்கட்டும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு ஒரு கொதி வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஆட்டோடைய மூளையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ஆட்டோடைய மூளையை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இது மாதிரி குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது, டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக தலைக்கறி குழம்புக்கு கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்து செய்யுங்க. ஏன்னா ஆடு வந்து நிறைய விதமான இலத்தலையெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம தலைக்கறி சாப்பிட்ற போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அது மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ புளிக்கரைசல் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்து புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. புளியுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ தலைக்கறி குழம்பு ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான தலைக்கறி குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு பரிமாறினீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் இந்த தலைக்கறி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.